to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life, el momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசியல்ல நடந்திருக்க ஒரு மாபெரும் மாற்றத்தை அலச போற இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு புது சகாப்தத்தை டீகோட் பண்ண போறோம். மே 2026ல நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், குறிப்பா அந்த விஜய்க்கு வாழ்த்துக்கள் ஆவணத்துல இருக்கிற சுவாரஸ்யமான தரவுகளை தான் நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா உள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்லேருந்தே ஆரம்பிப்போம். 108. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மனநிலை. 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே ஜெயிச்ச இடங்களோட எண்ணிக்கை தான் இது. 108 சீட் வாங்கி தமிழ்நாட்டோட தனிப்பெரும் கட்சியா டிவிகே விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு இந்த டேட்டா நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு புது கட்சி தன்னோட முதல் தேர்தலையே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்யறது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தான் சொல்லணும். பகுதி 1, 2026 தேர்தல் தீர்ப்பு. 108 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த ஆவணத்துல சொல்லியிருக்க மாதிரி இதுல ஒரு சின்ன சவால் இருக்கு. டிவிகே தனிப்பெரும் கட்சியா வந்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. அடுத்ததா பகுதி 2, கூட்டணி வியூகம். இங்கேதான் ஜனநாயகத்தோட மெக்கானிசம் ரொம்ப அழகா வேலை செய்யுது. மே 9, 2026 நிலவரப்படி ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வெவ்வேறு கட்சிகள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். இந்த கூட்டணியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து எந்தெந்த கட்சிகள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே தான் இந்த கூட்டணியோட லீட் பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களோட அதிகாரப்பூர்வ ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜனநாயக அடிப்படையிலான ஆதரவையும், அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களோட வியூக ரீதியான, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க. இந்த மூவ்மெண்ட்ல மே 9 விசிகே தங்களோட ஆதரவை ஆஃபிஷியலா அறிவிச்சதை இந்த டாக்குமெண்ட் ரொம்ப சிறப்பா மென்ஷன் பண்ணுது. ஆரம்பத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததா சொல்லப்பட்டாலும் மக்களோட தீர்ப்பை ஏத்துக்கிட்டு ஒரு புது அரசாங்கம் அமைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகே எடுத்த அந்த பெருந்தன்மையான முடிவுக்கு இந்த ஆவணம் ஒரு பெரிய நன்றியை பதிவு செய்யுது. எந்த ஒரு ஈகோவும் இல்லாம ஸ்மூத்தான ஆட்சி மாற்றத்துக்கு இது எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாத்தீங்களா. பகுதி 3, ஆளுநர் ஆட்சி தவிர்ப்பு. இப்போ இடதுசாரி கட்சிகள் ஏன் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு புரிஞ்சுக்க இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு சூப்பரான அரசியல் விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு நெருக்கடி வரும்போது 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி செய்யறது, இன்னொன்னு ஆளுநர் ஆட்சி. இங்க ஆளுநர் ஆட்சிங்கிற ஒரு சூழலை கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாட்டை ஆளுனா அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த நோக்கத்துக்காக இடதுசாரி கட்சிகள் செயல்பட்டதை இந்த டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த அமைதியான ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ய சிபிஐ, சிபிஎம் மாதிரியான கட்சிகள் எப்படி உறுதுணையா இருந்தாங்கன்னு இது விவரிக்குது. தங்களோட வழக்கமான அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு ஜனநாயக போர் அமைதியான முறையில நடக்கவும், எந்த பிரச்சனையும் இல்லாம அதிகாரம் கைமாறவும் அவங்க உதவி இருக்காங்க. இந்த அரசியல் முட்டுக்கட்டையை உடைச்சு ஜனநாயகத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததுக்காக இடதுசாரி கட்சிகளுக்கு இந்த டாக்குமெண்ட்ல சிரம் தாழ்ந்த நன்றி சொல்லியிருக்காங்க. நிஜமாவே இது ஒரு பெருமையான தருணம் தாங்க. பகுதி 4, சமத்துவ பார்வை. இதுவரைக்கும் நாம சீட் நம்பர்ஸ், கூட்டணி இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போறது இந்த விஜய்க்கு வாழ்த்துகள் ஆவணத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவான நம்பிக்கையான டோனை பற்றி தான். இப்போ இதுல என்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற திரு விஜய்க்கான மக்களோட எதிர்பார்ப்புகளை இந்த கோட் அப்படியே அச்சசலா பிரதிபலிக்குது பாருங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்துள்ள தங்களுக்கு வாழ்த்துக்கள். மக்களாட்சியின் மாண்பை போற்றி சமத்துவமும் நீதியும் கொண்ட ஒரு சிறந்த ஆட்சியை தாங்கள் வழங்குவீர்கள் என்று தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. மக்களோட எதிர்பார்ப்பு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல. மொத்தத்துல இந்த ஆவணத்தோட எதிர்பார்ப்புகளை சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை காட்டுது. ஜனநாயகத்தோட மாண்பை காப்பாத்துறது, எல்லாருக்கும் சமத்துவம் மற்றும் நீதியை கொண்டு சேர்க்கறது, அமைதியான ஸ்மூத்தான ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யறது, அப்புறம் தமிழ்நாட்டை ஒரு புது வளர்ச்சி பாதையில கொண்டு போறது. இதுதாங்க அவங்களோட இலக்கு. வெவ்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட கட்சிகள் எல்லாம் எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக ஒரே குடையின் கீழே வராங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஃபைனலா நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்.
இவ்ளோ மாறுபட்ட ஒரு கூட்டணி, கூடவே சமத்துவத்துக்கான மக்களோட ஆணை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த புது அரசாங்கம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எப்படி வழிநடத்த போகுது? ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சு ரொம்ப அமைதியான முறையில் நடந்த இந்த மாபெரும் அரசியல் மாற்றம் வரப்போற காலங்கள்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதற்கான பதில காலம்தான் சொல்லும். இந்த தரவுகள் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு தொகுப்புல சந்திக்கிறேன்.